ஸோ கண்மூடித்தனமா ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு எகென்ஸ்டா ஒருத்தன் வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும்? இது கரண்ட் சுச்சுவேஷன்ல கூட லிங்க் பண்ணி யோசிக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா இந்த டயலாக் கேட்டோம்னா என்னடா லாஜிக்னு எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு தோணுச்சா? ஆனா அந்த லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி படம் டீம் நம்மள வந்து படத்துக்கு கூப்பிடுறாங்க. ஃபேண்டசி மூவிஸ்ல லாஜிக் பார்க்க கூடாது, பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி இமேஜினேஷன். தமிழ் சினிமால ஃபேண்டசி படம் வர்றதே ரொம்ப ரேரு. அது வந்தாலும் நம்ம வந்து இது என்னடா படம்னு கிரிஞ்ச் ஆக்கிடுவோம். ஸோ அதனாலதான் புதுசா ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க, கமர்ஷியல் ஃபேண்டசி. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நம்ம வெல்கம் பண்ணணும். ட்ரெய்லர்ல இடனா நிறைய விஷயம் இருக்கு, என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ பொதுவாக ஃபேண்டசி படத்துல எந்த லாஜிக்கும் இருக்காது, அதே மாதிரி அந்த ட்ரெய்லரும் ஓப்பன் ஆகுது. 2040 சென்னை இப்படி இருக்கும்னு. அது எப்பறம் இந்த மாதிரி இருக்காதுன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி இருக்காது, எப்படி வேணா இருக்கலாம், யாருக்கு தெரியும். படத்தோட பட்ஜெட் 90 to 100 crores போயிருக்கு. சோ அதுல கிளீனான வேர்ல்ட உருவாக்கி இருக்காங்களான்னா ஆமா. இந்த காலத்துல எதை தொட்டாலும் இன்சூரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏன் இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்க கூடாதுன்னு தலைமை யோசிச்சிருக்காரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்தோட கோர் கான்செப்ட் லவ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த லவ்வோட மீட்டர் எந்த தூரத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆப் வச்சுதான் அளக்கணும் போல. ஆண்டவ மாதிரி. சோ ஃபன்னா இந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கலாம்னு பார்த்தாலும் கொஞ்சம் ஹர்ட் தான் ஆகுது. ஏன்னா லவ்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு நிறைய வித்தியாசம் ஆயிடுச்சு. இப்போ லவ் எப்படி காப்பாத்த போறாங்க, யாரு காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. 90s கிட்ல இருந்து ஒரு அவதாரம் வந்தாதான் நடக்கும் போல. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எஸ்.ஏ. சூர்யா பெரிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. ஆனா அதுல மெயின் ஆர்ஜேவே கூஃபி ஜன்னாகி பிரதீப் ரங்கநாதன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவே. சோ இங்கதான் ஒரு கான்ஃபிளிக்டே ஸ்டார்ட் ஆகுது. இங்க இன்னொரு டைப் ஆஃப் வேர்ல்டும் இருக்கு. இது இல்ல சார், அந்த பசுமை உலகத்துல இருந்து ஆக மொத்தத்துல இது லவ் படம் மட்டும் இல்ல, இட் இஸ் a battle between the nature and the technology. போன் இல்லனா வாழ்க்கையே இல்ல அப்படின்னு ஒரு பயம் வருதுல, அந்த நோய்க்கு பேர் தான் நோமோபோபிக். நான் நோமோபோபிக் பொண்ணாது. எனக்கும் நோமோபோபிக் பிரச்சனை இருக்குமோ? ஏன்னா இது உண்மைதான். ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதான் ஒரு லைக்கும் ஷேரும் தட்டி விட்டுருங்க. சோ கண்மூடித்தனமா ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு எகென்ஸ்டா ஒருத்தன் வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும்? அதுக்காக என்ன வேணா பண்ணும். இது கரண்ட் சிச்சுவேஷன்ல கூட லிங்க் பண்ணி யோசிக்கலாம். ஆனா வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அடுத்தது போயிடலாம் ப்ரோ. யோகி பாபு கிட்டத்தட்ட ஒரு 100 கெட்டப்ல வருவாரு போல இந்த படத்துல. ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம், ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி. அந்த ரோபோட வாய்ஸ் கிளியரா அனிருத் வாய்ஸ்னு தெரியுது. சோ செமையா இருக்க போகுது. சோ ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான டயலாக் ரெஃபரன்சஸ்லாம் இருக்கு. சோ அபிஷியலி பிரதீப் ரங்கநாதன் எல்லாரோட ஃபேன்ஸையும் வாங்கன்னு வெல்கம் பண்றாரு. சோ ஒரு 90s கிட்ஸ் அவதாரமா இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல பயங்கரமா சஃபர் ஆக போறாரு லவ்வால. இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ் போயிடு. ஐ அம் ஷூர் இந்த டயலாக் தான் மோஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ்க்கு பிடிச்சிருக்கும். நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல. ஆனா என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்கு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான படம், ரோபோட், இந்த மாதிரி கியூட்டா கலரா பண்றவங்க வீட்டுல குழந்தையோட பார்ப்பாங்க. அதனால இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். பூமர் மாதிரி பேசுறனோ, ஏன்னா நானும் ஒரு 90s கிட் தானே. ஏன் சொல்றேன்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜென்சி ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, இப்ப ஃபேமிலியா படம் போய் பாக்குறாங்க. அதனால இந்த ட்ரெய்லரை குழந்தைக்கும் காமிச்சிருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ண போகுது. ஸோ லிட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில் எடுத்துக்கோங்க சார். கரெக்ட்லடா தம்பி. ஃபைனலா லைக் ட்ரெய்லர் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரான சினிமோட்டோகிராஃபி, அனிருத்தோட அடாவடியான மியூசிக் பட்டைய கலப்புது. ஆஸ் யூஷுவல் பிரதீப் ரங்கநாதன் டியூட்ல டைரி மில்க்கு பறக்க விடுற மாதிரி இங்க கூலரை சூப்பரா பறக்க விடுறாப்ல. எஸ்.ஏ. சூர்யா சாரோட ஒரு ஃபன்னான வில்லனிசம் இதுலயும் சூப்பரா இருக்க போகுது. ஹீரோயினும் ஹேர்லை குயின் மாதிரி பயங்கர சேட்டை பண்ணுவாங்க போல. ஓவரால் எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரெய்லர் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கு. ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இதுதான். ஒரு ஹார்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ தட்ஸ் இட். லைக் ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி படம், நல்ல ஒரு புது ட்ரை. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லாஜிக்லாம் தூக்கி ஓரமா வச்சிருந்தோம். ஏன்னா இந்த டைலாக்ல லாஜிக் இல்லை, ஆனா கேட்க நல்லா இருக்கு. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். இதை கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. நானும் உங்களோட சேர்ந்து தியேட்டர்ல பார்த்துட்டு படத்தோட ரிவ்யூ போடுறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much. சைனிங் ஆஃப் சசிகாந்த்.